அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஷாஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் பள்ளிவாசலில் நல்லா தேக்கில் காய்ச்சுற மாதிரி நோம்பு கஞ்சியை இன்னைக்கு நம்ம வீட்லேயே சிம்பிளாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள்னு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்க போது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. வாங்க செய்யலாம். இப்போ நம்ம ஒரு சட்டி வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் ஆன் பண்ணி இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் ஆப்ஷனல் தான், சேர்த்திங்கன்னா ஃப்ளேவர் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் கஞ்சி குடிக்கிறதுக்கு. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த நெய் லைட்டாக மெல்ட் ஆகி நல்லா எண்ணெய் சூடாகி வரட்டும். இப்போ இதில் நம்ம ஒரே ஒரு இலை, 1 இன்ச்சு 3 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 5 கிராம்பு, இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு டைம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த டைம்ல நம்ம 2 பச்சை மிளகாவை 2ஆ உடைச்சு வச்சிருக்கோம், அதை இதுல சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் இதுல சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நம்ம ரொம்ப கலர் மாற விடக்கூடாது. கொஞ்சம் நம்ம கஞ்சி குடிக்கும் போது நம்மளுக்கு வாயில கொஞ்சம் சாஃப்டா கடிப்படணும், அந்த அளவுக்கு நம்ம செஞ்சா போதும். சரியா? 3/4 கிலோ அளவு அரிசி ஆக்குற மாதிரி பாத்திரம் நம்ம இன்னைக்கு எடுத்திருக்கோம் கஞ்சி செய்யறதுக்கு. இதுல கரெக்டா 750 கிராம் அளவு அரிசியை நம்ம வேக வச்சுக்கலாம். 1 kg முடியாது. இப்போ பாருங்க, நம்ம வெங்காயம் நல்லா பிங்கிஷா சாஃப்டா வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கோம், அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நிறைய பேர் இதுல பூண்டு கூட போட்டு செய்வாங்க. அப்படி செய்யறதை விட நீங்க இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சு பாருங்க, சூப்பரா இருக்கும் ஃப்ளேவர். இன்னும் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம இதை வதக்கிக்கலாம். சுத்தமா சமைக்கவே தெரியாதுன்னு சொல்றவங்க கூட இதை ஜஸ்ட் 10 to 12 மினிட்ஸ்க்குள்ள ஈஸியா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இப்போ 2 வெங்காயம் போட்டோம் இல்லையா, நம்ம ஒரே ஒரு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி நான் பொடிசா வெட்டி வச்சிருக்கேன், அதையும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி லைட்டா மசிஞ்சு வரட்டும். நம்மளுக்கு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு தக்காளி சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தக்காளி நல்லா குக் ஆகி வர்றதுக்கும் பிளஸ் கஞ்சிக்கும் தேவையான அளவு இதுல இருந்து நம்ம 1/2 கரண்டி அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். தேவைன்னா பார்த்துட்டு அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம் ஒரு டைம். நெய் போட்டதால நல்லா சூப்பரா ஃப்ளேவர் ஃபுல்லா செம்ம வாசனையா இருக்கு வீடு ஃபுல்லா. கண்டிப்பா உங்ககிட்ட நெய் இருந்தா ஸ்கிப் பண்ணாம சேர்த்து செய்யுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ நம்ம தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. இதுல இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவிட கொஞ்சம் கம்மியா நான் புதினா கொத்தமல்லி 2ம் சேர்த்து எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடியை விட கொஞ்சம் கம்மியா இருக்கு, 2மே சேர்ந்து. சரியா? இதையும் இப்ப நம்ம ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமா கடலைப்பருப்பு, கொஞ்சமா மஞ்சள் கலர்ல பாசிப்பருப்பு 2மே சேர்த்து எடுத்து ஒரு 1 hour முன்னாடியே நம்ம ஊற வச்சிருந்தோம், அதையும் நம்ம இதுலயே சேர்த்துக்கலாம். பருப்பு எந்த அளவுக்கு வேணும்ன்றது உங்க இஷ்டம் தான், கம்மியாவும் போட்டுக்கலாம் இல்ல அதிகமாவும் போடலாம். நம்மளுக்கு குடிக்கும் போது ஒரு ஸ்பூன்லயும் ஒரு கடியிலையும் நம்மளுக்கு அந்த பருப்பு வந்து கடிப்படும் போது குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் சூப்பரா இருக்கும். இல்ல நீங்க சிக்கன் சேர்த்து செய்றீங்க அப்படின்னா தக்காளி மசிஞ்சதுக்கு அப்புறமா
இந்த ஸ்டேஜ்ல நம்ம பருப்பு சேர்க்கிறோம் இல்லையா, இந்த டைம்ல நம்ம சிக்கனை சேர்த்து செஞ்சுக்கலாம். சிக்கன் இல்லைன்னா மட்டன், உங்ககிட்ட பீஃப் எது இருக்கும் அது நீங்க சேர்த்து செஞ்சுக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னா சிம்பிளா இந்த மாதிரி பருப்பு போட்டு கூட நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இந்த சட்டியில 3/4 சட்டி அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கஞ்சி நல்லா அரிசியெல்லாம் சேர்ந்து வெந்து வர்றதுக்காக இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம போதும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம நோம்பு இல்லாம இருந்தா உப்பு செக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர அளவு நம்ம விட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதுல லைட்டா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 2 மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சிருந்த அரிசியை இதுல ஒரு கையால கரண்டியை கிண்டிக்கிட்டே இன்னொரு கையால நம்ம அரிசியை சேர்க்கணும். அரிசி நான் இங்க பாருங்க துக்குடா அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்க அப்படி முழு அரிசி எடுத்தீங்கன்னா மிக்சர் மிஷின்ல சேர்த்து 1 குத்தா நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டா போதும். ஒரு சுத்து விட்டாலே போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பாருங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அரிசி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு கையால இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஃபுல்லா கெட்டி முட்டியாயிடும். சரியா? இப்போ இது ஹை ஃப்ளேம்லயே வச்சு நம்ம நல்லா கொதிக்க விடலாம். நம்ம போட்ட அரிசி நல்லா சாதம் வேவுற மாதிரி சூப்பரா வெந்து வரணும், நல்லா சாஃப்டா. அது வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, இது நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த பதத்துல நம்ம ஒரு பெரிய துண்டு தேங்காவை துருவி எடுத்து வச்சிருக்கோம், அதை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். தேங்காவும் சேர்த்து செய்யும் போது அந்த தேங்காய் பால் ஃபுல்லா அதுல நல்லா ஊறி அந்த தேங்காய் ஒரு பைட்லயும் நம்மளுக்கு அழகா நூல் நூலா எப்படி ஸ்ட்ரெட்டட் சிக்கன் இருக்கும் அந்த மாதிரி இந்த தேங்காய் நம்மளுக்கு வரும். இங்க பாருங்க, சூப்பரா இருக்கும் குடிக்கிறதுக்கு. அந்த தேங்காய் அது எண்ணெயோட அந்த நெய் ஃப்ளேவரோட அந்த தேங்காய் வெங்காயம் எல்லாம் ஒரு பைட்ல கடலைப்பருப்போட சேர்ந்து வரும்போது செம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணுவீங்க குடிக்கும் போது. இப்போ நல்லா பாதி வேக்காடு அரிசி நம்மளது வெந்து வந்துடுச்சு. பார்த்தா உங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆச்சுன்னா ஃபுல்லா நம்ம அரிசி நல்லா சாஃப்டா வெந்து வந்துடும். இப்போ நம்மளோட அரிசி ஃபுல்லா நல்லா கஞ்சியில வெந்து வந்துடுச்சு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. ஓ இங்க பாருங்க, இந்த அளவுக்கு சாஃப்டா வெந்திருக்கு பாத்தீங்களா? இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். நீங்க வெளிநாட்டுல இருக்கீங்க, இல்ல உங்க பக்கத்துல பள்ளிவாசல் இல்லை, நான் நோம்பு கஞ்சி குடிச்சே ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இனிமே ஃபீலே பண்ணாதீங்க. இதே மெத்தட்ல செஞ்சு உங்க வீட்லயே பள்ளிவாசல்ல குடிக்கிற அளவுக்கு டேஸ்டான கஞ்சியை உங்க வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட மிஷாஸ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் நாளைக்கு சந்திக்கிறேன்.